இந்த பெயரை கேட்டாலே அந்த கிராமம் முழுக்க ஒரு மரண பீதி இருக்கும். ஏன்னா சில மாசமாகவே அந்த செங்கல் சூளையிலிருந்து ஒரு மர்மமான சத்தம் பகலிலும் வருது, இரவிலும் வருது. அது சுமார் ஒரு 2-3 மாதத்திற்கு முன்னாடி பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த செங்கல் சூளை. ஆனால் இப்பொழுது அது முற்றிலுமாக கைவிடப்பட்டு இருந்தது. அந்த செங்கல் சூளையின் முதலாளியோ இந்த ஊரிலே இல்லை, எங்கேயோ பயந்து ஓடிவிட்டார். அவர் கடன் வாங்கி தான் இந்த செங்கல் சூளையை நடத்தி கொண்டு வந்து இருந்தார். அவர் கடன் வாங்கியவரிடம் இருந்து வந்த கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் அந்த முதலாளி ஓடி மறைந்து விட்டார். அவரிடம் பணம் கொடுத்தவர்களோ அந்த செங்கல் சூளையை பற்றி பலர் பேசுவதை ஒரு பொருட்டாக நினைக்காமல் உள்ளே சென்று செங்கலை எல்லாம் எடுத்துக்கொண்டு வரலாம் என்று போனவர்கள் யாருமே உயிருடன் வந்ததில்லை. ஏனெனில் அங்கு ஒரு மிகப்பெரிய மர்மமான ஒரு பேய் இருக்கிறது என்று அந்த ஊரில் இருப்பவர்கள் எல்லாம் அப்பொழுது சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது என்னவென்று அடுத்து நாம் பார்ப்போம். அது ஒரு கைவிடப்பட்ட பெரிய செங்கல் சூளை. ஒரு காலத்தில் வேலையே நிற்காத இடம், ஆனால் இப்போ அது முழுக்க கைவிடப்பட்டு கிடக்குது. மதியம் 1 மணி அடித்தா அந்த இடம் சுற்றி ஒரு சுழல் காற்று மாதிரி அடிக்க ஆரம்பிக்கும். ஒரு மர்மமான உருவமோ அல்லது மர்மமான குரலோ தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கும். யாரோ கோபமாக மூச்சு விடுற மாதிரி இருக்கும். அது ஆண் குரலா அல்லது பெண் குரலான்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. இந்த மர்மம் எல்லாம் ஒரு 2-3 மாதமாக தான் இருக்குது. அது ஏன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த செங்கல் சூளையில் வேலை செஞ்ச ஒரு சிலரும் திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. ஆனால் அந்த செங்கல் சூளையிலிருந்து வந்த குரலை மட்டும் விட்டு கேட்டால், என் காசு எங்கே, என்னை ஏன் ஏமாத்துனீங்க, துரோகிகளா அப்படின்ற ஒரு குரல் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதற்கான அர்த்தம் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே புரியலை. ஆனால் இந்த குரலை கேட்டால் மட்டும் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் கதவை பூட்டிக்கிட்டே உள்ளே போயிடுவாங்க. நைட் ஆச்சுன்னா, பகலாச்சுன்னா அந்த தெரு பக்கமே போகவே மாட்டாங்க. அந்த செங்கல் சூளை பக்கமே யாரும் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க பகல் நேரத்தில் கூட. ஒரு சமயத்தில் பக்கத்து ஊரில் ஒரு கல்யாணம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நைட்டு வரவேற்புலாம் முடிஞ்சிட்டு அடுத்த நாளில் காலையில் ஒரு 5 to 6 முகூர்த்த நேரம் அப்படின்னு எல்லாரும் பரபரப்பாக அந்த கல்யாண வேலையில் பிஸியாக இருந்தாங்க. அந்த சமயத்தில் சரியாக தாலி கட்டுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி திடீர்னு கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. கரண்ட்டு கட் ஆன உடனே ஜென்ரேட்டர்லாம் ஆன் பண்ணி ஓட ஆரம்பிக்குது. ஆனால் மாப்பிள்ளையே அங்கே காணோம். எங்கடான்னு மாப்பிள்ளையை எல்லாரும் தேடுறாங்க. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா மாப்பிள்ளை கத்திக்கிட்டே ஓடுறாரு. பயத்தில் என்னை விட்டுருங்க, என்னை காப்பாற்றுங்க, அவன் என்னை தேடி வந்துட்டான், அவன் என்னை கொல்லாமல் விட மாட்டான், நான் என்னை காப்பாற்றிக்க ஓடுறேன் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுறான். மாப்பிள்ளை பாட்டுக்கும் எல்லாரும் பின்னாடியே ஓடுறாங்க. என்ன நடந்துச்சு, என்னாச்சுன்னு யாராலையுமே புரிஞ்சிக்கவும் முடியல. பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவன் அந்த செங்கல் சூளை பக்கமாக ஓடுறான். எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டாங்க. என்னடா அவன் செங்கல் சூளை பக்கமாக ஓடுறானின்ட்டு. திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு மிகப்பெரிய இப்போ காற்று மாதிரி அடிக்குது. ஒரு பெரிய உருவம் செங்கல் சூளை பக்கமாக போகுது வருது. இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருந்த மக்கள் எல்லாம் இது பயந்து போய் அங்கேயே நின்றுட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து கூப்பிட்டு பார்த்தாங்கடி, எங்கடா இருக்கியா இல்லையான்னு. அப்புறமா சரின்னு மனசை தைரியப்படுத்திக்கிட்டு என் ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் போய் பக்கத்தில் போய் செங்கல் சூளை பக்கமாக போய் பார்த்தா ஏதோ ஒரு உருவம் கீழே விழுந்திருக்கிற மாதிரி தெரியுது. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது அது இந்த மாப்பிள்ளையாக இருந்த இவன் தான் அங்கே செத்து போய் இருக்கான். அதுவும் உடம்பெல்லாம் பாதி எரியாத மாதிரி இருக்குது. முகத்தை பார்க்கவே சகிக்கலை. இதை பார்த்துட்டு எல்லாரும் பயந்து அங்கேருந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டாங்க. உடனே போலீஸுக்கு தகவலை தெரிவித்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த மாப்பிள்ளையோட உடம்பை. அப்புறம் கொஞ்ச நாள் இதை பற்றின பேச்சு தான் இருந்துச்சு அந்த ஊரில். அப்புறம் கொஞ்ச நாள் போனதுமே அந்த செங்கல் சூளையோட முதலாளி திரும்ப ஊருக்கு வந்தான். பயந்துட்டு போனவன் திரும்ப வந்தான். அந்த ஊரில் அவங்களோட உறவினர்களுக்கு ஏதோ
உறவினர்களுடைய பாட்டி முறையில் இருக்கிறவங்க யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதும் அந்த தகவலை கேட்டு வந்தான். வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு அவங்க பாட்டியோட காரியம் அன்னைக்கு தெருக்கூத்து வச்சாங்க. அந்த தெருக்கூத்தை வந்து உட்காந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு அந்த தெருக்கூத்தில் மதியம் நைட்டு ஒரு மணி இருக்கும். அந்த சமயத்தில் திடீர்னு கரண்ட்டு கட் ஆகிடுச்சு தெருக்கூத்துலேயே. கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட்டெல்லாம் ஆன் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த முதலாளி அங்கே காணும். எங்கே போயிருப்பாருன்னு தேடினாங்க. சரி எங்கேயும் போயிருப்பாங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பெருசாக இது பண்ணிக்கல. ஆனால் அடுத்த நாள் காலையில் அந்த பக்கமாக போனவங்க செங்கல் சூளை பக்கமாக ஏதோ சத்தம் வருது அப்படின்னு அடுத்த நாள் காலையில் எல்லாம் வந்து அங்கே இவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரின்னு அந்த முதலாளியையும் தேடி பார்த்தாங்க. அவருக்கு நைட்டிலேருந்து ஆளை காணும். ஒருவேளை செங்கல் சூளை நைட்டு சத்தம் ஏதோ வந்துச்சு, யாரோ கத்துற மாதிரி, ஆனால் இவரோட குரல் தான் கேட்டுச்சு அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் பேசிக்கிட்டாங்க. அதனால் செங்கல் சூளை பக்கமாக காலையில் போய் பார்த்தாக்கா அதே மாதிரி அந்த முதலாளி செத்து போயிருக்காரு. அதே பாதி எரியாமல். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு திரும்பவும் ஒரு பயமாயிடுச்சு. இவரையே கடைசியில் இந்த பல பேர் இறந்துருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த சிங்கிள் சூழலில் கடைசியில் சிங்கிள் சூழலோட முதலாளி இறந்துட்டாரே அப்படின்ற ஒரு பயம்தான். அப்புறமா ஒரு 3வது மரணமும் அந்த சிங்கிள் சூழலில் நடந்துச்சு. அது எப்படின்னாக்கா, இன்னொருத்தர் அவருடைய குழந்தைக்கு நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். அவருடைய குழந்தை பிறந்து 1 வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் குழந்தைக்கு பிறந்த நாள் விழாவை நடத்திக்கிட்டு இருந்தார். அங்கே பக்கத்து ஊரில் ஒரு மண்டபத்தை வாடகை எடுத்து. அதே மாதிரி அந்த மண்டபத்தில் எல்லோரும் கூடி இருக்கும் பொழுது கரெக்டாக 9 மணிக்கு கேக்கு வெட்ட போகிறாங்க. அதே சமயத்தில் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. பார்த்தாக்கா அவர் கரண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவர் காணும். அந்த பிறந்த நாள் குழந்தை கொண்டாடுற அந்த குழந்தையோட அப்பாவை காணும். என்னடான்னு பார்த்தா தேடி பார்த்தா ஆளையும் காணும். ஒருவேளை அவரும் அந்த செங்கல் சூளை பக்கமாக போயிட்டாங்களோன்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் செங்கல் சூளை பக்கமாக போய் பார்க்கலாமான்னு போனாக்கா, ஆனால் எல்லாருக்கும் ஒரு பயம்தான், எங்கே நம்மளுக்கும் ஏதாவது ஆகிடுமோன்னு. சரி எதாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. காலையில் போய் அதேமாரி போய் பார்த்தாக்கா அதே செங்கல் சூளையாண்ட எரிஞ்சு போய் பாதி எரிஞ்சு எரியாமலே அவங்க இருக்கிறாங்க. இது வந்து அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு போலீஸ் கேஸாக ஆக்கி போலீஸ்காரங்கெல்லாம் வந்து அந்த செங்கல் சூளையில் வந்து காவலுக்கு ஏற்க ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டும் பக்கமும். இது மனுஷன் தான் யாராவது கொல்றாங்களா இல்லை பேய் கொள்ளுதான்னு அவங்க எல்லாருக்கும் சந்தேகம் வந்ததால் நைட்டு பகலும் காவலுக்கு ஏற்க ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ்காரங்க. அப்புறம் சில வாரங்கள் கழித்து திரும்ப ஒரு நாள் ஒரு போலீஸ்காரன் ஃபுல்லாக குடிச்சிட்டு அங்கே நைட்டு காவலுக்கு இருக்கிறேன்னு சொல்லிட்டு 2-3 போலீஸ்காரன் கூட இருந்தாங்க. ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்கவும் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னே தெரியாமல் கீழே எழுந்திரிச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு அப்படி இருந்தான் ஒரு போலீஸ்காரன். அவன் வந்து புதுசாக தான் ஜாயின் பண்ணியிருக்கான். இருந்தாலும் பயமாக நைட்டு பயன்றதால கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்தான். அதே மாதிரி அப்போ அந்த சமயத்தில் திரும்பவும் சத்தம் கேட்கவும் இந்த போலீஸ்காரங்களாம் யாரோ வராங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு என்ன நடக்குது யாருன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த செங்கல் சூளை பக்கமாக அந்த 3 போலீஸ்காரங்க போய் பார்க்க போனாங்க. அந்த 3 பேரில் திடீர்னு ஒருத்தனை காலை பிடிச்சி தரன்னு அந்த செங்கல் சூளை பக்கமாக ஏதோ ஒரு உருவம் இழுத்துட்டு போகுது. இங்கே 2 பேரும் அந்த பிடிக்க ஓடுறாங்க, ஆனால் முடியல. திடீர்னு செங்கல் சூளை பக்கம் உள்ளே இழுத்து போட்டுச்சு அந்த உருவம். அந்த ஒரு போலீஸ்காரங்க மட்டும் மீதி 2 போலீஸ்காரங்களை விட்டுச்சு எதுவும் பண்ணாமல். அவங்க அங்கேருந்து விழுந்து எழுந்திரிச்சு ஓடி வந்து ஊரில் இருக்கிறவங்ககிட்டலாம் சொன்னாங்க. அப்புறம் ஊரில் இருக்கிற மக்களெல்லாம் வந்து அந்த செங்கல் சூளை பக்கமாக எல்லாம் கத்தி கம்பு ஏதோ எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி ஒரு வழி பண்ணிடணும், இதுக்கப்புறம் விட்டாக்கா பல பேருடைய மரணத்துக்கு காரணமாகிடும், ஒன்று அந்த செங்கல் சூளை இருக்கணும்ல நம்ம இருக்கணுன்ட்டு எல்லாரும் ஊர் மக்கள்லாம் வந்து அந்த செங்கல் சூளையை காலி பண்ணிடணும் அப்படின்னு ஒரு பயங்கர கோபத்தோடு புறப்பட்டு வந்தாங்க. வந்து பக்கத்தில் நின்று இந்த செங்கல் சூளை நின்று பார்த்தா பக்கத்தில் அந்த போலீஸ்காரனும் பாதி எரிஞ்சு எரியாமல் செத்து போயிருக்கவும் இதை பார்த்துட்டு இதெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னு அங்கே கத்த ஆரம்பித்தாங்க. யாராக இருந்தாலும் முன்னாடி வாங்கன்னு. அந்த சமயத்தில் ஒரு உருவம் முன்னாடி வந்து நிற்குது. அது யாருன்னா ஒரு 3 மாதமாக காணாமல் போன கருப்பையன்றவர் தான். ஆனால் அவன் இப்போ உயிரோடு இல்லை, ஒரு ஆன்மாவாக வந்து அவங்க ஊர் மக்கள் முன்னாடி நிற்கிறான். அந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துட்டே
திடீர்னு பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா அது, நீ செத்து போயிட்டியா, நீ முதலாளியோட பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிட்டா தான் இந்த செங்கல் சூளையோட முதலாளி சொல்லிட்டு இருந்தான். அவன் கடன் வாங்கி வச்சிருந்த பணத்தை 30 லட்சத்தை நீ எடுத்துகிட்டு போயிட்டதா சொல்லிட்டு இருந்தானே, அப்போ அது உண்மை இல்லையா? நீ எப்படி செத்த? எடுத்துகிட்டு போகும்போது எங்கேயாவது மாட்டி செத்துட்டியா என்னன்னு சொல்லி கேட்கும்பொழுது அப்போ தான் அந்த ஆன்மா சொல்லுது, இல்லை நான் பணமெல்லாம் திருடலை, நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியல, நான் சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா இல்லாமல் தான் வளர்ந்தேன். 10 வயசுலேருந்து 20 வருஷமாக நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து வச்சுருந்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்து ஊரில் இருக்கிற தூரத்து சொந்தத்தில் இருக்கிற மாமா கிட்ட பொண்ணுக்கிட்ட அவர் தான் இன்னும் 4-5 வருஷம் ஆகும் கொடுக்கறதுக்கு, அதுக்குள்ளே நீ சொந்தமாக வீடு நிலம்லாம் வாங்கி வச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு அவர் சொன்னதை கேட்டு நானும் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு சம்பாரித்து அதே ஆசையில் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணுன்ற ஆசையில் உழைச்சி சம்பாரித்து வச்சுருந்தேன் பணம். நான் சொந்தமாக வீடாக வாங்கிடலாமா இல்லை இடம் வாங்கி வீடு கட்டலாமா அப்படின்னு யோசிச்சுருந்தேன். நான் அதுக்கு ஒரு ஐடியா கேட்கலான்னு சொல்லிவிட்டு இந்த சூளையோட முதலாளிக்கிட்டையும் கேட்டேன். இவர்கிட்ட இத்தனை வருஷமாக வேலை செய்கிறோமே, நம்மளை ஏமாற்ற மாட்டார், நம்ம பிழைக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுவார்னு நினச்சி இவர்கிட்ட நான் இத்தனை வருஷமாக சேர்த்து வச்சுருந்தேன் பணம் 30 லட்சம் என்கிட்ட இருக்குது, 30 பவுன் நகையும் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறமா ஒரு இடத்துல இடமும் வாங்கி வச்சுருக்கிறேன்னு சொன்னேன். அந்த இடத்துல நான் வீடு கட்டணும், அதுக்கு தேவையான செங்கல்லாம் கொடுக்க முடியுமா, நான் காசு பார்த்து தரேன் அப்படின்னு உதவி கேட்கலான்னு முதலாளிக்கிட்ட கேட்டேன். அவரும் சரின்னு தான் சொன்னார். என்னுடைய நண்பர்கள்கிட்டையும் கேட்டேன். இப்போ இருந்து போயிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களே, அவங்களாம் என்னுடைய நண்பர்கள் தான் 3 பேருமே. இந்த முதலாளியோட சேர்த்து 4 பேரும் நான் உயிருக்கு உயிரை நம்பிட்டு வந்த என்னுடைய நண்பர்கள் தான். ஆனால் அவங்களே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. என்கிட்ட இருந்த பணத்தெல்லாம் பிடிக்கிட்டாங்க. என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குதான்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த 30 லட்சத்தையும் பிடிக்கிட்டாங்க, 30 பவுன் நகையும் பிடிக்கிட்டாங்க. என்கிட்ட என் மேலே இருந்த இடத்தையும் அவங்க மேலே எழுதி வாங்கிட்டு என்னை அதோடு விடாமல் என்னை கொண்டு இந்த செங்கல் சூளையிலே கொண்டாந்து எரிச்சிட்டாங்க. அதனால தான் என்கிட்ட இருந்த திருடின பணத்தையும் நகையும் வச்சு அவங்க உயிரோட வாழக்கூடாது அப்படின்னு அவங்கள நான் கொன்னுட்டேன். இதனால் உங்கள் ஊரில் இருக்கிற மக்கள்லாம் என்னால் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. இனிமேல் நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க. நண்பர்கள், சொந்தக்காரங்க, உங்களுடைய குரு, உங்களை எத்தனை வருஷமாக நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு யாரையும் நம்பி உங்களுடைய பணத்தையும் கொடுக்காதீங்க, நகையை எதுவுமே காமிக்காதீங்க. யாருக்கும் நீங்கள் உண்மையாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. துரோகிகள் எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு அந்த உருவம் சொல்லிவிட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே காற்றோட கரைஞ்சி போயிடுச்சு. அது இத்தனை வருஷமாக பழி வாங்கணும்னு இருந்தது, பழி வாங்கிடுச்சு. அதனால் காற்றோட கரைஞ்சி போயிடுச்சு. இப்போ தான் இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் இவ்வளோ நாளாக அவனை திருடன்னு நம்பிக்கிட்டு இருந்தவங்க இப்போ தான் அவனுடைய கதையை கேட்டு மனசு வேதனையோடு திரும்பி போனாங்க. அந்த நாளில் இருந்து அந்த செங்கல் சூளையில் அதுக்கப்புறம் எந்த சத்தமும் இல்லை. மீண்டும் வேறு ஒருத்தர் அந்த செங்கல் சூளை இடத்த வாங்கி அவர் அதுக்கப்புறமா ரெகுலராக செங்கல் சூளை வச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய்கிட்டே இருந்துச்சு. இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.